நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மகளிர் மன்றாட்டு ஜெப வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காலை வேளையில் ஆராதிக்கும்படியாக உற்சாகத்தோடு நாம் ஹெவன் டிவி முன்பாக அமர்ந்திருக்கிறோம். ஒரு விஷயம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நாம் கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்தி துதி செலுத்தி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து ஆண்டவரே இதுவரையில் நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நேற்றைய தினம் வரையிலும் எங்களுக்காக நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செய்ய வேண்டிய அத்தனையும் செய்தி எங்களை வழி நடத்திருக்கிறீங்கப்பா. எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் கடந்து வந்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க. சொப்பனம் காண்கிறது போல நாங்கள் அவைகளெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்குள் பிரவேசிக்கிற எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீங்க விலையேற பெற்றவர்களாய் தெரிந்து கொண்டு உடைய சமூகத்தில் கார பண்ணின தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. தேவன் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இந்த நாளில் பெருகவே பெருக பண்ணுவீராக. உடைய திவ்ய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அவங்க கோலும் தடி எங்களை தேற்றி நடத்தட்டும் அப்பா. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலைகளை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை எங்களை தொடரட்டும் அப்பா. இந்த நாளிலோ உம்முடைய நன்மையும் கிருபை எங்களை தொடரும்படியாய் உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேளையில் உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக கெஞ்சி நிற்கிறோம் அப்பா. தேவன் எங்களை ஆசீர்வதியும். நாங்களுமே துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் எங்களை தகுதிப்படுத்தும் அப்பா. எங்களில் குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மன்னித்து தேவன் இந்த வேளையில் எங்களை புதிதாக்குங்க, மறுரூபமாக்குங்க. பாட ஆராதிக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. உடைய கிருபையின் கரத்துல இருக்கிறோம். எங்களை உங்க சித்தம் போல நடத்தும். ஆமேன். நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி உற்சாகத்தோடு நாம் இருதயத்தை தேவனுடைய கரத்தில் ஊற்றி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் பாடலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை.
வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நேசரே திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. நேசரே திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே இயேசுவே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே இயேசுவே. என் நேசரே என் நண்பரே என் துணையாளரே அல்லேலூயா அல்லேலூயா. அன்பின் தகப்பனே எங்கள் நல்ல நேசரே எங்களோடு இருக்கிறவரே எங்களை ஆளுகை செய்கிறவரே பரலோகத்தின் தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை துதிக்கிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், போற்றுதற்குரியவர் அப்பா. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்கள் இரட்சணிய கண்மலையே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் கொம்பே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிறவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு வாழ்வளிக்கிற வள்ளலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே உமக்கே ஆராதனை, ஒருவருக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஒருவருக்கே ஆராதனை. தகப்பனே இந்த காலை வேளையிலும் கர்த்தர் எங்களை ஆண்டவரை ஒரு விசை நோக்கி பார்த்து எங்கள் ஆராதனையை துதிபலி அங்கீகரித்து எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. உடைய வார்த்தையை தந்து எங்களை தேற்றுங்க, உற்சாகப்படுத்துங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே விசுவாசத்தோடு கூட நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தொடங்கும்படியாய், இந்த நாளில் கர்த்தருடைய அதிசயங்களை அற்புதங்களையும் நாங்கள் கண்டுகொள்ளும்படியாய் தேவன் எங்களுக்கு அனுகூலம் செய்யுங்கப்பா. அப்பா நீ சமய சகாயர், ஏற்ற சமயத்தில் நீர் எங்களுக்கு வந்த உதவி செய்து ஒவ்வொரு காரியங்களையும் நீர் எங்களுக்காக செய்து முடிக்கிறதை காணும்படியாய் எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. ஞான திருஷ்டியோடு கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியா எங்கள் இருதயங்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் இப்போது எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய நல்ல நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான நல்ல நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக சங்கீதம் 69ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை நமக்காக பகிர்ந்து தந்திருக்கிறார். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். எளியவர்கள் யார்? எளியவர்கள் ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். ஆவியில் எளிமை உள்ளவர்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். யாருடைய ஆவியில் தாழ்மை எளிமை இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவருக்கோ எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தம்முடைய கிருபையை
அளிக்கிறார் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லி தருகிறது. யார் தாழ்மையோடு ரொம்ப ஹம்பிளா தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதமாய் கிரியை செய்வார். அவர் கூடவே இருந்து நேசராக, நல்ல நண்பனாக, தகப்பனாக கூடவே இருந்து வழி நடத்துவார். எந்த நேரத்திலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், மரணத்தின் தருவாயிலும் கூட அவர் இறங்கி வந்து விட்டுவிக்கிறவரும், கட்டுகளை உடைக்கிறவரும், காக்கிறவரும், பராமரிக்கிறவருமாயிருப்பார். ஆகவே தான் இந்த வசனம் அவ்வளவு தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறது. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். யாராகிலும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய தாசர்கள் கர்த்தரோடு நடக்க வேண்டும் என்று வாஞ்சித்து நடக்கிறவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் கட்டுண்டு கிடப்பார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை புறக்கணிக்க மாட்டார். அவருடைய சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுக்கிற பொழுது, விண்ணப்பிக்கிற பொழுது அந்த விண்ணப்பத்தை கேட்பார், கட்டுகளை உடைத்தெறிவார். வேதத்தில் நாம் எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிப்போமானால், எஸ்தர் ஒரு அடிமை பெண். அவள் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆகாஸ்வேரு ராஜாவினுடைய மனைவியாய், அந்த தேசத்தின் ராணியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டு மகாராணியாய் வீற்றிருக்கிறாள். அதே சமயத்தில் அவளை வளர்த்து ஆளாக்கின மொர்தேகாய் என்றால் வாயில் காவலனாய் அவன் அரண்மனை வாயிலில் அமர்ந்திருக்கிறான். அவனுக்கு விரோதமாய் சதி நடந்து கொண்டிருக்கிறது. ஆமான் அந்த தேசத்தின் மந்திரி மொர்தேகாய் தன்னை வணங்கவில்லை என்பதற்காக மொர்தேகாவின் மேல கோபம் கொண்டவனாய் அவனை எப்படியாகிலும் தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் சதி செய்கிறான். ஒரு ராத்திரியில் அவன் தன் மனைவி நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு எப்படியாகிலும் ராஜாவின் உத்தரவை பெற்றுக்கொண்டு இந்த மொர்தேகாவை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி அவன் வீட்டில் ஒரு தூக்கு மரத்தை அவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். ராத்திரி வேளையில் இந்த மொர்தேகாய் தேவனுக்கு பயந்தவன், எளிமையானவன், கர்த்தருக்கு பயந்து மனுஷ வணக்கங்களை வெறுத்து தேவனை எப்போதும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நல்ல தேவ மனிதன். கர்த்தர் அவனுடைய சூழ்நிலையை பார்த்தார். இது ஒன்றும் மொர்தேகாய்க்கு தெரியாது. மொர்தேகாய் இந்த காரியத்துக்காக விண்ணப்பம் ஒன்றும் பண்ணவில்லை. ஆனால் அவன் ஒரு பெரிய கட்டுக்குள் இருக்கிறதையும், அவன் ஒரு பெரிய சதிக்குள்ள அகப்பட்டிருக்கிறதையும் கர்த்தர் கண்டார், அவர் அறிந்திருந்தார். காலையில் ஆமான் ராஜாவினிடத்தில் வந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு மொர்தேகாவை கொலை செய்ய எத்தனித்து கொண்டிருக்கும் பொழுது அதே ராத்திரியில் ராஜாவின் தூக்கத்தை கர்த்தர் கலைத்து போட்டார். எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ராஜாவுக்கு தூக்கம் வரல, எழுந்திருக்கிறார். சொல்றார், கால வர்த்தமான புத்தகத்தை இங்கே கொண்டு வாங்க. அவருடைய சிந்தையில் இப்படி ஒரு எண்ணம். அவர் அதை கொண்டு வர சொன்ன போது அதை வாசிக்கிறாங்க. வாசித்த பொழுது அங்கே ஒரு பகுதி இருக்கிறது. ஒரு மனிதன் ராஜாவுக்கு செய்த நன்மை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நன்மைக்கு பிரதியுத்தரமாய் ராஜா எந்த பிரதிபலன் அவனுக்கு கொடுக்கவில்லை, அதற்கான எந்த பரிசும் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. ராஜா கேட்கிறான், ஐயோ, என்னுடைய உயிரை காப்பாற்றின அந்த மனிதனுக்கு, எனக்கு நன்மை செய்த மனிதனுக்கு நான் ஒரு ராஜாவாக இருந்தோம், அவனுக்கு நன்மை செய்யாமல் போயிட்டேனே என்று சொல்லி அவன் சொன்னான். அந்த மனிதன் மொர்தேகாய் என்று அறிந்து கொண்டு காலையிலேயே அவன் இருதயத்தில் நினைத்தான், அதிகாலையில் போய் முதல் வேலையாக நான் அந்த மனுஷனுக்கு ஏதாவது நல்ல ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒரு கிஃப்ட் அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ராஜா டிசைட் பண்ணார். தேவன் அதை அவன் இருதயத்தில் போட்டார். அதிகாலை அவன் எழுந்திருந்து ஆயத்தமாகி அவன் அரண்மனைக்கு தன்னுடைய கோர்ட்டுக்கு வருகிறான். அங்கே வரும்பொழுது ஆமான் முற்றத்திலே நிற்கிறான். ராஜா கேட்கிறார்,
யார் முற்றத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆமான் என்று சொன்ன உடனே ஆமானை அழைத்து கேட்டார், நான் கனப்படுத்த விரும்புகிற ஒருவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆமான் தன் இருதயத்தில் பெருமை உள்ளவனாய், ராஜா என்னை இல்லாமல் வேறு யாரை கனப்படுத்த போகிறார் என்று சொல்லி அவன் சொன்னான். அவனுக்குள்ள ஒரு ஆசை, அவனுடைய பெருமை நிமித்தம் அந்த ஆசை, ராஜாவாக ஒரு நாளாக இருந்து விட முடியாதா, ராஜஸ்தானத்தில் உட்காரும்படியா அவனுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தது. அவன் சொன்னான் ராஜாவினிடத்தில், ராஜாவே, அப்படிப்பட்ட மனிதனுக்கு ராஜ வஸ்திரம் தரித்து ராஜாவினுடைய மோதிரமிட்டு அவன் ராஜ குதிரையின் மேல் வைத்து நகர் வீதியாய் கொண்டு வந்து உலா கொண்டு வந்து ராஜா வாழ்கை என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் ஆலோசனை சொன்னான். ராஜா சொன்னார், வாயில் காவலனாய் இருக்கிற மொர்தேகாயை அழைத்து வந்து இதை எத்தனையும் அவனுக்கே செய், அதை நீயே செய் என்று சொல்லி அந்த பொறுப்பை ஆமான் கையிலே கொடுத்தான். எந்த ஆமான் விடிந்தால் ராஜாவினிடத்தில் வந்து உயிரை எடுக்க வேண்டும் என்று நினைத்தானோ அதே ஆமான் அந்த மொர்தேகாய்க்காக அவனை ஆயத்தப்படுத்தி ஒரு ராஜ மகிமைக்கு ராஜாவை போல ராஜவஸ்திரம் தரிப்பித்து அழகுபடுத்தி அலங்கரித்து ராஜ குதிரையில் உட்கார வைத்து நகர்வீதியாய் அவன் உலா வந்து எல்லா ஜனங்களும் கேட்க ராஜா வாழ்க வாழ்க என்று சொல்லி அவன் கேட்டுக்கொண்டே போனான். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவியில் எளிமை இருந்து நாம் விண்ணப்பிக்கிற பொழுது கர்த்தர் மகிமையானதை செய்வார். அந்த மொர்தேகாய் இந்த இடத்தில் இருந்து அவன் விண்ணப்பித்துக் கொண்டிருந்தான். அந்த விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் செய்தார். அதே மாதிரியே தான் இந்த ஆமான் மொர்தேகாய் மேலுள்ள கோபத்தினால் அங்கிருந்த யூத ஜனங்கள் அத்தனை பேரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சதி பண்ணினான். அதற்காக ராஜாவிடத்தில் உத்தரவையும் பெற்றுக்கொண்டான். அந்த நேரத்தில் மொர்தேகாய் ராணியாய் இருந்த எஸ்தருக்கு தகவல் சொல்லி அனுப்பினான். நம் இனம் அழிய போகிறது, நீ மாத்திரம் தப்பிக்கொள்ளலாம் என்று நினையாதே, நீ உபவாசித்து ஜெபம் பண்ணி ராஜ சமூகத்தில் போ என்று சொல்லி, ராஜாவிடத்தில் ஏதாகிலும் விண்ணப்பம் பண்ணு என்று சொல்லி. எஸ்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? தான் ஒரு ராணி, ராஜாவிடத்தில் போய் எதை கேட்டாலும் அவர் கொடுத்துருவார் என்று சொல்லி தன் சுய பலத்திலேயோ சுய நீதியிலேயோ சுய சித்தத்திலேயோ அவள் இராதவளாக ராஜாவுக்கு முன்பாக போக முன்பாக பரம ராஜாதி ராஜாவினிடத்துல இந்த காரியத்தை விண்ணப்பிக்க போகிறாள். அவள் தன் தாதிமாரோடு சேர்ந்து உபவாசித்து 3 நாள் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவள் ஜெபித்தாள், விண்ணப்பம் பண்ணினாள். எளிமையானவளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டருளினாள். ராஜ சமூகத்தில் அவள் சென்று நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தைரியமாய் ராஜ சமூகத்தில் தேவ பலத்தோடு போன பொழுது ராஜா அவளுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தார். ராஜாவை விருந்துக்கு அழைத்த பொழுது ராஜாவும் சம்மதித்து விருந்துக்கு வந்தார். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி அதிகமாக நம்மை சிந்திக்க வைக்கிறது. இந்த சரித்திர கதைகள் வெறுமையா நமக்கு எழுதப்பட்டவைகள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வேறு விதமாய் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது அந்த தேவனிடத்தில் நாம் எளிமை உள்ளவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து விண்ணப்பிக்கிற போது சூழ்நிலைகளை பாராமலோ உலகத்தை பாராமலோ பெரிய மனிதர்களை தேடி நாம் ஓடாமலும் தேவ சமூகத்தில் ஓடி விண்ணப்பித்து அதற்கு பின்பாய் தேவன் தருகிற அந்த மனுஷ ஒத்தாசையை தேடி ஓடுவோமானால் தேவன் நமக்காக பந்தி ஆயத்தப்படுத்துவார். நமக்காக மனுஷ ஒத்தாசை பரத்திலிருந்து கட்டளையிடுவார். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிப்போம். நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளுவோம். நாம் ஜெயிக்க வேண்டியதை ஜெயித்து கொள்ளுவோம். எங்கே எளிமை உண்டோ, ஆவியில் எளிமை உண்டோ, அங்கே தேவனுடைய கிரியைகள் இருக்கும். பெருமை நம்மிடத்தில் வேண்டாம். ஆவியில் எளிமையும் சமாதானம் பண்ணுகிற இருதயமும் அன்பினால் நிறைந்த வாழ்க்கையும் நம்மிடத்தில் காணப்படட்டும்.
நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராகவே இருப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். அப்பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறவர்களை அவர் உயர்த்துகிற தேவன். அந்த அடக்கம், அமெரிக்கை, தேவ பயம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற நல்ல அறிவு நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் எத்தகைய விண்ணப்பத்தோடு போனாலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை புறம்பே தள்ள மாட்டார். ஆகவே தான் நாம் வாசித்த வேத பகுதியின் பிற்பகுதி சொல்லுகிறது, கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். நம் தேவன் நம்மை ஒருபோது புறக்கணிக்க மாட்டார். சூழ்நிலைகளை பார்த்து நமக்கு அவர் உதவி செய்கிறவர் அல்ல. இன்றைக்கும் கூட இக்கட்டில் நெருக்கத்தில் சிக்கிக்கொண்டு ஐயோ நான் இதிலிருந்து எப்படி தப்புவேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். நாம் தாழ்மையோடு இந்த கால வேளையில் விண்ணப்பிக்கிற பொழுது, நம்முடைய காரியத்தை அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒருவேளை நமக்கு தெரியாமலே நமக்கு விரோதமாய் சத்துரு கண்ணி வைத்து கொண்டிருப்பானே, ஆனாலும் கர்த்தர் கண்ணி தெரிக்க பண்ணுவார். கண்ணி தெரித்தது நாம் தப்பி பிழைத்தோம் என்று சொல்லி நம்முடைய கண்கள் காண பண்ணுவார், நம்முடைய செவிகள் கேட்க பண்ணுவார். ஒன்றுக்கும் கலங்காதபடி விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். விசுவாசிக்கிறவன் பதறான். தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கிறபடியினால நாம் ஒன்றுக்கு குறைபட்டு போவதில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் நாம் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக, இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். யார் பிறந்த நாளை காண்கிறீர்களோ அல்லது யாராகிலும் உங்கள் குடும்பத்தில் இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிறவர்களாக இருப்பார்களானால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை இந்த பூமியில சிருஷ்டித்த போது நல்லது என்று சொல்லி கண்டு சிருஷ்டித்த என் தெய்வமே, அவர்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கட்டளையிட்டு அப்பா உயர்த்துவீராக. ஒரு எஸ்தரை உயர்த்தின தெய்வம், ஒரு மொர்தேகாயை உயர்த்தின தெய்வம். ஆண்டவரே, நீ இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில உயர்வை கட்டளையிடுவீராக. நீர் துணையாய் நிற்பீராக அப்பா. அப்பா, அந்த புதிய வருஷத்துல எல்லா நன்மைகளால் இவர்கள் நிரப்பப்படட்டும். புதிய நன்மை, புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதங்கள் திரளாய் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே உம்முள் வளர கிருபை செய்யுங்க. ஞானத்திலும் ஆண்டவரே தேவ கிருபையிலும் அதிகமாய் வளர்ந்து ஆண்டவரே பிள்ளைகள் உமக்கு சாட்சிகளாய் நிற்கட்டும். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே வாலிபத்தை காத்துக்கொள்ளவும், கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே அப்பா வாழ்க்கையில உயர்வுக்கு செல்லவும் இந்த வாலிப நாட்களில் கர்த்தர் அவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்தணுமோ உயர்த்தி அலங்கரிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் அலங்காரமாய் இருக்கட்டும் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உன் குமாரத்திகள் சித்திரந்தீர்க்கப்பட்ட அரமனை கற்களை போல இருப்பார்கள், குமாரர் ஓங்கி வளர்கிற விருட்ச கண்டத்தை போல இருப்பார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவரே வயதானவர்களுக்காக, நடுத்தர வயதுடையவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிப்பட்டவர்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில கர்த்தர் இந்த வருஷத்துல அதிசயங்களை அற்புதங்களை திரளாய் கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் எளிய விண்ணப்பங்களுக்கு பதில் செய்வீராக. அவர்களுடைய கட்டுகள் உடைக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லாவற்றிலும் விடுவித்து சமாதானத்தோடு தேவ ஆசீர்வாதத்தோடு சகல நன்மைகளையும் பூரண சம்பூரணமாய் கொடுத்து ஆசீர்வதிங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் சிரசுல வந்து தங்கி இருக்கட்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படியே வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றவங்களுக்காகவும் ஜெபிப்போம். தகப்பனே, திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளையும் உம்முடைய திருக்கரங்களிலே தருகிறோப்பா. குடும்பமாய் ஆசீர்வதித்து கர்த்தருக்கு மகிமையான கிரீடங்களாய் வைப்பீராக. குடும்பத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வல்ல செயல்கள் நடக்கட்டும் அப்பா. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு, அவர்களுடைய தொழில்கள், அவர்கள் கையிடுகிற வேலைகள் எல்லாவற்றிலும் பாக்கியம் நன்மை உண்டாகட்டும். குடும்ப வாழ்க்கையின் சகல ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பார்களாக என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் அவர்களுக்கு மேன்மையின் வருடமாய் இருக்கட்டும். ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கால்
ஆண்டவரே அவர்களிடத்திலிருந்து வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவ மகிமை அவர்களை நிரப்பட்டும், கூடாரத்தை நிரப்பட்டும், தேவ சாயல்களாய் வைப்பீராக. தாழ்த்தி உங்க திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you in this new year. இந்த புதிய வருடத்திலும் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன். இப்போது ஹெவன் டிவிக்காக, நேபாள் ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, எங்கள் நல்ல இயேசுவே, அப்பா, ஹெவன் டிவி ஊழியத்தை இப்படி கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஊழியத்தை நீர் முன்குறித்து ஆண்டவரே இதை ஏற்படுத்தினீர். நீர் நியமித்த இந்த ஊழியம் கர்த்தருக்குள்ளாக அப்பா கட்டப்பட்ட ஆண்டவரே நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த நாட்களில் என் தேவனுடைய துணையும் என் தேவனுடைய நடத்துதலை இன்னும் தாராளமாய் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஹெவன் டிவி ஊழியத்தை கர்த்தர் இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இதில் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, மீடியா ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ வல்லமையாய் நீங்க இதுல கிரியை செய்யணும் அப்பா. சுவிசேஷம் சொல்ல முடியாத இடத்துல எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் கடந்து சென்று ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆண்டவரே திருப்தியாக்கும்படியாய், விடுவிக்கும்படியாய், கட்டுகளை உடைக்கும்படியாய், தேவ மகிமை இதிலிருந்து வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹெவன் டிவியில ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் கர்த்தர் குடும்பமாய் அபரிவிதமாய் ஆசீர்வதியும். என்ன காரியமாய் ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்களுக்கெல்லாம் எளியவருடைய விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வமே, ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிரதருக்காக, குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரே எளியவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புங்க என்று ஜெபிக்கிறேன். நேபாள் ஊழியத்தில் தேவனுடைய கரம் இருந்து பலத்த கிரியைகளை நடப்பிக்கட்டும். ரட்சிக்கப்படாத அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. ஊழியம் இன்னும் வர்த்திக்கப்படட்டும். அந்த இடத்துல நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்கள் மூலமாய் தேவ நாம மகிமைப்படட்டும். தேவ கரம் நீட்டப்படட்டும் அப்பா. தேவைகள் அத்தனை சந்திக்கப்படட்டும். அங்கே நடக்கிற கல்வி பணி அப்பா நேர்த்தியாய் நடத்தப்பட அதற்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் வாய்க்கப்படுங்க. இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை சார்ந்து நடக்கிற அத்தனை ஊழியங்களில் தேவன் மகிமைப்படுங்க. தாழ்த்தி உங்க கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். மீதி அந்நேரமெல்லாம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்போதும் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நம்முடைய குடும்பங்களை தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. தகப்பனே அப்பா, ஜெபிக்கிறீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க, எங்க இருதயத்தை அறிந்திருக்கிறீங்க. நாங்கள் கேட்ட வேத சத்தியத்தின்படி ஆண்டவரே, ஒரு மொர்தேகாவின் காரியத்தை அறிந்திருந்தது போல, ஒரு யூத ஜனத்தின் காரியத்தை அறிந்திருந்தது போல, அந்த ஏற்ற சமயத்தில் கர்த்தர் இறங்கி வந்து காரியங்களை நடப்பித்தது போல கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலோ கர்த்தர் காரியங்களை செய்து எங்களை உயர்த்துவீர் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய குடும்பத்தினுடைய எல்லா அங்கங்கள், குடும்ப தலைவர்கள், தலைவிகள், குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே முதியவர்களையும் உடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள், பாடுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் உடைக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்களுக்கு பதில் செய்கிறவரே, எங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றி இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்